السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، فيقول الله تبارك وتعالى في كلامه العزيز: بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تدخلوا بيوت النبي إلا أن يؤذن لكم إلى طعام غير ناظرين إناه، ولكن إذا دعيتم فادخلوا، فإذا طعمتم فانتشروا ولا مستأنسين لحديث، إن ذلكم كان يؤذي النبي فيستحيي منكم والله لا يستحيي من الحق. صدق الله العظيم. كان رسول الله صلى الله عليه وسلم أشد حياء من العذراء في خدرها، وكان إذا كره شيئا عرفناه في وجهه. رواه أحمد. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய பண்புகளை உறக்கச் சொல்லுகிற, மக்கள் மயப்படுத்துகிற ஒரு சிறப்பான மஜ்லிஸிலே நாம் எல்லாம் வீட்டிருக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு வாழ்க்கையுமே அது நற்குணங்களால் நிறைந்ததுதான். எல்லாமே அவருடைய வாழ்க்கை முழுக்கவே நற்குணம் தான். நற்குணத்துக்கு எதிர்கருத்தொன்று அவங்களோட வாழ்க்கையில காண முடியாது. முழுமையாக அல்லாஹு தஆலா நிரப்பமான நற்குணங்களை கொடுத்திருந்தான். அதனாலதான் அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா குர்ஆனில் இப்படி சொல்லுகிறான்: அவர்கள்தான் வ இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, நாயகமே, நிச்சயமாக நீங்க மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீங்க. அந்த மகத்தான நற்குணங்கள் ஏராளம் ஏராளம். இன்றைய தலையங்கத்தில் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வெட்க சுபாவம், அவர்கள் வெட்கத்தோடு வாழ்ந்தார்கள் என்பதுதான் தலையங்கமாக பேசப்பட இருக்கிறது. கண்ணியமானவர்களே, வெட்கம் என்கிறது அது தீன். வெட்கம் என்கிறது அது மார்க்கம். வெட்கம் என்கிறது அது ஈமான், ஈமானுடைய பகுதி. அதனால நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: அல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான். வெட்கப்படுவது, வெட்கத்தோடு வாழ்வது, இது ஈமானுடைய ஒரு கிளை, ஒரு பகுதி. கண்ணியமானவர்களே, அதனால அந்த வெட்கத்தோடு வாழ்ந்ததற்கு யார்கிட்ட நாங்க முன்னுதாரணம் தேடலாம் என்றால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில தான். அவனோட வாழ்க்கையே முழுக்க வெட்கத்தோடு, ஒவ்வொருவரும் அந்த வெட்கத்தை படிச்சு தன் வாழ்க்கையில் அமைக்கிற அளவுக்கு வெட்கத்தோடு வாழ்ந்திருக்கிறான்.
யாரோடு யாரோடு வெட்கப்பட்டு வாழ்ந்தார்கள். கண்ணியமானவர்களே, தன்னை படைச்ச ரப்போடும் வெட்கப்பட்டிருக்கிறார்கள். வெட்கம், தன்னை படைச்ச ரப்போடு வெட்கத்தோடு இருந்திருக்கிறான். அதுக்கு ஒரு ஹதீஸ், ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஅராஜுக்கு போன நேரம், மிஅராஜுக்கு போனா அல்லாஹ் தஆலா தன்னகத்தை அழைத்து கிட்ட நெருக்கமாக்கி ரொம்ப அழகாக பேசி உரையாடல்கள் செய்து ஒரு கிஃப்ட கொடுக்கிறான் அல்லாஹ். மிஅராஜுடைய பயணம், அங்க பேசினதெல்லாம் நாங்க தனி தலையங்களாக கேட்டிருப்போம். அதுல அல்லாஹ் கிஃப்டாக கொடுத்தது ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய உம்மத்துக்கும் தொழுகைய. 5 நேர தொழுகைகள்ல 50 நேர தொழுகையை கொடுத்தா. முதல்ல 50 நேர தொழுகையை கொடுத்துடனே எடுத்துக்கொண்டு வராங்க. அதை திருப்பி அல்லாஹ் இடத்துல அதிகமாக இருக்குது, தொழ முடியாது என்று சொல்வதற்கு கூட வெட்கப்பட்டார்கள். அல்லாஹ்வோடு வெட்கப்பட்டு அதை திருப்பியும் பேசல வாராங்க. கிடைச்ச அந்த கிஃப்ட சுமந்து கொண்டு அந்த கடமை எடுத்துக்கொண்டு வாராங்க. வரும் பொழுது இடையில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான். அங்கு சந்திப்பு நடக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் உரையாடுறாங்க, பேசுறாங்க. பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கேட்டாங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சிக்குது? சொன்னாங்க, எனக்கு என் உம்மத்துக்கு 50 நேர தொழுகை எல்லாம் தந்திருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க போய் ரப்பிட்ட சலி தக்ஃபீஃப் குறைச்ச கேளுங்க. 50 பாரம் உங்களோட சமூகம், உங்களோட உம்மத் தூக்கி கொள்ள மாட்டாங்க, குறைச்சு கேளுங்க. இப்ப ஒரு இடையில ஒரு ரசூல் அல்லாஹ்வுடைய சொல்றதை கேட்டுக்கொண்டு அல்லாஹ் இடத்துல போய் குறைச்சு கேட்கிறாங்க. 5 பெரிய ஒரு ஹதீஸ். 5 குறைச்சு கடைசியில 5 நேர தொழுகையில வந்து நிற்கும் பொழுது திரும்பவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அதையும் குறைங்க என்ற கருத்து சொல்லும் பொழுது ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்கண்டா, நான் அல்லாஹ் இடத்துல வைத்து கேட்டு கேட்டு ஹத்தஸ்தஹ்யைது மின், அல்லாஹ்ட்ட இருந்து வெட்கப்பட்ட அளவுக்கு நான் கேட்டுட்டு வந்துட்டேன். இதுக்கு பிறகு போய் கேட்கறதுல நியாயம் இல்லை, வெட்கமாக இருக்குது. கண்ணியமானவர்களே, தன்னுடைய ரப்போடு வெட்கமாக இருக்குது பேசுறதுக்கு என்று சொல்லி அந்த இடத்துல சொன்ன ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. வெட்கம் என்கிறது அல்லாஹ்வுடைய ஒரு சிஃபாத்துகளிலும் உள்ள வெட்கம் அல்லாஹ்வுடைய சிஃபாத். அல்லாஹ்வும் வெட்கக்காரன். அதை யாரு சொல்றாங்க? ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னல்லாஹ ஹஜிய்யுன் கரீம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் ரொம்ப வெட்கக்காரன், மிகவும் வெட்கப்படக்கூடியவன் அல்லாஹ். அந்த ஹதீஸ்ல முடியுது எப்படின்னா, ஒருவர் ரப்பு கிட்ட கையேந்தி துஆ செய்யும் பொழுது அந்த கைய அல்லாஹ் வெறும் கையாக தட்டுவதை வெட்கப்படுகிறான். ஹய்யுன் கரீம் யஸ்தஹி, அல்லாஹ் வெட்கப்படுகிறான். இன்னொரு சந்தர்ப்பத்துல ஒரு சஹாபி குளிச்சு கொண்டிருக்கிறார். வெளியில அவருடைய உடம்புகள் விளங்குற அளவுக்கு குளிக்கிறார். இத கண்ணுற்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வெட்க சுபாவம் உள்ளவர்கள், வெட்கத்தை தன்னுடைய வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டவர்கள், இந்த காட்சி அவர்களுக்கு மனசை உறுத்திச்சது. ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸஇதல் மிம்பர, மிம்பர்ல ஏறினாங்க. ஃபஹமிதல்லாஹ வ அஸ்னா அலைஹி, எழும்பி மிம்பர்ல இருந்து அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்துட்டு சொன்னாங்க, இன்னல்லாஹ ஹய்யுன் சித்தீர், அல்லாஹ் ரொம்ப வெட்கப்படக்கூடியவன். அதனால நீங்க யாரும் உங்களை குளிக்கும் பொழுது மறைவாக உங்களோட குளிப்பை அமைச்சு கொள்ளுங்க என்ற கருத்தில் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அவன் வெட்கப்படுகிறான். அவனுடைய சிஃபாத்தில் ஒன்று. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையே வெட்கமாக ஆக்கிக் கொண்டார்கள்.
அல்லாஹ்வோடு வெட்கப்பட்டார்கள். ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, எல்லோருக்கும், சஹாபாக்களுக்கு, எங்களுக்கு, முழு உம்மத்துக்கும் சொன்னார்கள், இஸ்தஹ்யு மினல்லாஹி ஹக்கல் ஹயா, அல்லாஹ்வோடு உள்ளால் உள்ளபடி வெட்கப்படுங்க, போலியாக அல்ல. அல்லாஹ்வோடு நீங்க உள்ளால் உள்ளபடி வெட்கப்படுங்க. சஹாபாக்கள், யார ரசூலுல்லாஹ், நாங்கள் வெட்கப்படத்தானே செய்கிறோம் சொன்னாங்க. அதல்ல, வெட்கப்படுவதுடைய வெளிப்பாடு என்னண்டா, அவர் தன்னுடைய மர்மஸ்தானத்தை, அதை சூழ உள்ள பகுதியை பாதுகாத்துக் கொள்வார். தன்னுடைய கண்ணை, அதை சூழ உள்ள பகுதியை பாதுகாத்துக் கொள்வார். வெட்கப்படுவதென்றால் அவர் தன்னை பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வது, அருவருப்பான அசிங்கமான காரியங்களில் தன்னை ஈடுபடுத்தாமல் இருப்பது, மௌத்தை நிலைப்பது. சொன்னார்கள், மௌத்து, அதுக்கு பிறகுள்ள நிலைகள், இவைகளை ஞாபகப்படுத்தி ஆகரத்துக்காக உலகத்துடைய அலங்காரங்களை விட்டு வாழ்வது, இதுவும் பக்கத்தில் சேரு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அல்லாஹ்வோடு வெட்கப்படும் விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மட்டுமல்ல, அல்லாஹ்வோடு வெட்கத்தோடு நடந்திருக்கிறார்கள் என்ற ஹதீசுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அது ஒரு பக்கம் இருக்க, மறுமுனையில தன்னுடைய வாழ்க்கையில சஹாபாக்களோடு, தன்னுடைய நண்பர்களோடு, தன்னுடைய மனைவிமார்களோடு, தன்னுடைய குடும்பத்தார்களோடு எப்படி வெட்கமாக நடந்திருக்கிறார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைய உலகத்தில் இத்தனை அனாச்சாரங்களுக்கும் அடிப்படையை வெட்கம் பறிக்கப்பட்டதும், வெட்கத்தை இழந்ததும் தான். வெட்கம் இழக்கப்படும் பொழுதுதான் அனாச்சாரங்களும் பாவங்களும் தலைவிரித்தாட பார்க்கிறது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிஃபாத், அவருடைய தன்மை என்னென்றா, வெட்கத்தோடு இருந்தார்கள் என்று மட்டுமல்ல, சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அஷத்தல் ஹயா, மிக கடுமையான வெட்கத்தோடு இருந்திருக்கிறார். அதுக்கு எதை விடண்டா, மினல் அஸ்ராஇ ஃபீ ஹித்ரிஹா, ஒரு இளம் யுவதி அல்லது வயது வந்த ஒரு இளம் பெண், வாலிப பெண் எப்படி வெட்கத்தோடு வீட்டில ஒரு அறையில அவருக்கென்று ஒதுக்கப்பட்ட பகுதியில வெட்கமாக இருப்பாவோ, இதை விட பொதுவாக இளம் யுவதிகள் அல்லது வாலிப பெண்கள் வெட்க சுபாவம் உடையவர்கள் என்றது அன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒரு நடைமுறைதான். எப்பொழுதுமே வாலிப பெண்கள், இளம் யுவதிகள், அவர்கள் வெட்கத்துக்கு பேர் போனவர்கள் அன்றைய காலத்தில். அதுதான் அந்த தொடர்தான் இஸ்லாமிய உம்மத்தில் இருந்து கொண்டே இருந்தது. வீட்டுக்குள்ள ஒதுங்கி இருப்பார்கள், வீட்டுக்குள்ளே தன்னை அமைத்துக் கொள்வார்கள், வெளியில் செல்வதை வெட்கமாக நினைத்தார்கள். அலங்காரமாக ஆட அவர்கள் தன்னை அலங்கரித்துக் கொண்டு வெளியில் செல்வதை வெட்கமாக நினைத்தார்கள். அதனால வீட்டுக்குள்ள அவர்களுக்கு ஒரு இடமே ஒதுக்கப்பட்டிருந்தது. அதன் ஹித்ரிஹா. இப்படி வீட்டுக்குள்ள தன்னை வெட்க சுபாவத்தோடு வைத்திருக்கக்கூடிய இளம் பெண்களை விட அல்லது வாலிப பெண்களை விட, பெண்ணை விட ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்க சுபாவம் உள்ளவர்களாக இருந்தார்கள், மிக வெட்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். வெட்கத்தின் உச்சகட்டம் என்னண்டா, மோசமான பேச்சுக்களை கூட பேச மாட்டான். ஒன்று படலையா, வக்கான இதா ஷைஅன் யக்ரா, ஒரு விருப்பம் இல்லாத ஒரு காரியத்தை காண்றாங்க, ஒரு செயல் நடக்குது, அதை பத்தி பேசக்கூட வெட்கப்படுவாங்க. அந்த செய்தியை சொல்றது கூட வெட்கப்படுவாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, அதை எப்படி விளங்கிக் கொள்வோம்? சொல்லல, வெட்கப்பட்டிருக்கிறாங்க, இதை பேச விருப்பம் இல்லை என்றதை எப்படி விளங்கிக் கொள்வாங்க? அரஃப்னாஹு ஃபீ வஜ்ஹிஹி, நபியுடைய திருமுகத்தில் நாங்கள் விளங்கிக் கொள்வோம். மாத்தம் விளங்கிடும். இது படல்ல. ஒருவரோடு நெருக்கமாக பழகும் பொழுது அவருடைய நடை என்ன, அவருடைய உடை என்ன, அவருடைய பார்வை என்ன, அவருடைய முகப்பாவனை எல்லாம் பார்க்கும் பொழுதே விளங்கிடும்.
சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உற்று நோக்கி நீ நெருக்கமாக இருந்ததனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வெட்க சுபாவத்துடைய உச்சகட்டம் ஏதும் அவர்களுக்கு மனசுக்கு படாத வெறுக்கத்தக்க செய்தி நடந்துட்டா அதை பற்றி பேச மாட்டாங்க. அவர்கள் முக பாவனையில விளங்கிக் கொள்வாங்க. இது வெட்கத்தால பேசாம விடுகிறாங்க, இதை நாங்க மாற்றிக் கொள்ளணும் என்று சஹாபாக்கள். கண்ணியமானவர்களே, தன்னுடைய வாழ்க்கையில ஒரு வரலாறு நடக்குது, குர்ஆன் அதை பேசுது. அன்பு மனைவிகள்ல ஒரு மனைவியான ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு திருமணம் நடக்குது. அவர்களுக்கான வலீமாவுடைய சாப்பாடும் ஏற்பாடு செய்யப்படுகிறது. எழுதுறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்ற உம்மா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு சின்ன சாப்பாட்டை செஞ்சு அனுப்பி தந்தாங்க. எடுத்துக்கொண்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட கொடுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது கொஞ்சமாகத்தான் இருந்துச்சு. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்தாக மாறிச்சு. அந்த சாப்பாட்டை கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேல சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு சிலர் போயிட்டாங்க, பலரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க, மனைவி ஈக்குறாங்க, புதிய மனைவி. எனவே சாப்பாடு முடிஞ்சிட்டா வெளியே போய் திருவணும், ஆனா போகாம உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இத சஹாபாக்களும் சொல்லிக் கொள்ளவும் மேலாது. சொன்னோமே, எதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கப்பட்டு சுபாவப்பட்டு சொல்ல மாட்டாங்க. இதை விளங்கி கொள்ளணும், அதை விளங்கி கொள்ளவும் இல்லை. அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்துல குர்ஆன் ஆயத்தை இறக்கி வைக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆரம்பத்தில் ஒரு ஆயத்தில் என்ன சொல்றாருன்னா, வஇதா தஇம்தும் ஃபன்தஷிரு, சாப்பிட்டுட்டா நீங்க போயிடுங்க. வலா முஸ்தஅனிஸீன லிஹதீஸ், பேச்சு ஆரம்பிச்சு கொண்டு பேசிக்கொண்டிருக்க வேண்டாம். உங்களுக்கு விருந்து சாப்பாடு முடிஞ்சிட்டுதான் சாப்பிட்டுட்டீங்களா, என்ன செய்யுங்க, இருந்த இடத்துல இருந்து வெளியே பேசிடுங்க. உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்க வேண்டாம். அப்படி நீங்க உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறது இதனால இன்னதலிகும் கான யுதின் நபிய, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை உண்டாக்குது. அவங்க உணவு சாப்பிட்டாங்க, வலிமா தந்துட்டாங்க, சாப்பிட்டுட்டீங்க, நீங்க எழுப்பி போகணும், நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறது அவங்களுக்கு ஒரு சங்கடத்தை உண்டாக்குது. ஃபயஸ்தஹி மின்கும், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிலிருந்து வெட்கப்படுகிறார்கள். இதை சொல்லிக் கொள்ளலாம், நீங்க வெளியே போகணும்னு சொல்லலாம், வெட்கப்படுகிறார்கள். அல்லாஹ் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வெட்கத்தை குர்ஆன்ல பேசுகிறார். வெட்கப்படுகிறார்கள். ஃபயஸ்தஹி மின்கும், ஆனா வல்லாஹு லா யஸ்தஹி மினல் ஹக், அல்லாஹ்வை பொறுத்த மட்டும் இல்ல, ஹக்க சொல்ல அவன் வெட்கப்பட மாட்டான். ஹக்குக்கு வெட்கம் இல்லை. அதனால தெளிவாக குர்ஆனை இறக்கி சஹாபாக்களுக்கு உணர்த்துகிறான். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்க சுபாவம் உடையவர்களாக தன் வாழ்க்கை முழுக்க வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு நிறைய நாம் இது போல ஹதீஸ்களை பார்க்கலாம். அன்பு மனைவிமார்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்க சுபாவத்துல அவருடைய மேனி உடம்புடைய பகுதிகள்ல மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளை கூட கணவன் மனைவியாக இருந்து கொண்டு சொல்றாங்க, அந்த பகுதிகளை கூட நாங்க கண்டிருக்க மாட்டோம் என்று சொல்ற அளவுக்கு அவர்கள் வெட்கத்தோடு தன்னுடைய உடம்பையும் பாதுகாத்திருக்கிறார்கள், பொடியையும் பாதுகாத்திருக்கிறார்கள். யாரும் தன் பொடியை பாத்திரக்கூடாது என்று எழுதுறாங்க. அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளி தேவைகள் அல்லது குளிக்கிற தேவைகள் வந்தாலும் மக்களை விட்டும் ஒதுக்கமான புறத்துக்கு போய் யாரும் காணாத இடத்துல போய் தன் தேவைகளை பூர்த்தி ஆக்குவாங்க, குளிக்கிற ஏற்பாடுகளை செய்வாங்க. அபஅதன்னாஸ், மக்களை விட்டு மிக தூரத்துல போய், இப்பயே போல வீடுகள்ல பாத்ரூமில் வசதிகள் இல்ல கண்ணியமானவர்களே அந்த காலத்துல. அப்ப அந்த அப்படியான நிலையில கூட தன்னுடைய வெட்கத்து சுபாவம் எந்த அளவுக்குண்டா யாரும் தன்னுடைய உடம்பை கண்டுகொள்ள கூடாது என்பதற்காக குளிக்கும் பொழுதும் கூட மறைவாக போய் அந்த குளிப்பை நிறைவேற்றுவார்கள். ஏனைய தேவைகளை கூட, உடம்புடைய தேவைகள் அவைகளை கூட மறைவாக செய்து கொள்வார்கள். அப்படி ஒரு மிகப்பெரிய வெட்க சுபாவத்தோடு வெட்கப்பட்டவர்
உடையவர்களாக தன்னுடைய முழு வாழ்க்கையும் அமைத்தார்கள், வாழ்ந்தார்கள். ஆக கண்ணியமானவர்களே, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அப்படியான வெட்கத்தை கொடுத்திருந்தான். அதனால பாவங்கள் நடப்பதற்கு சந்தர்ப்பமே இல்லை. ஏற்கனவே சொன்னது போல கண்ணியமானவர்களே, வாழ்க்கையில மோசமான பேச்ச பேசவே இல்லை. ஒரு வெறுப்பான காரியத்தை முகமாவடையில விளங்கிக் கொள்ள வேண்டுமே தவிர அதை பேச மாட்டார்கள். யாராவது ஒருவர் சஹாபாக்கள்ல ஒரு மனசுக்கு படாத ஒரு செய்தியை செஞ்சாங்கண்டா, ஒரு மோசமான ஏதாவது ஒரு தவறான காரியங்கள் நடந்துட்டா அத கூட அந்த நபரோடு நேரடியாக நீங்க இப்படி தவறெல்லாம் செஞ்சிட்டீங்க என்று சொல்ல வைக்கப்படுவாங்க. அதனால எழுதுறாங்க என்னண்டா, அப்படியான நிகழ்வு நடக்கும் பொழுது அதை சுட்டி காட்டுவதற்காக வேண்டி பிரயோகிக்கக்கூடிய வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹ், மா பாலு அக்வாம், மா பாலு அக்வாம் என்று ஒரு சமூகத்துக்கு என்ன நடந்தது, சமூகத்தை விழித்து சொல்வார்கள். ஒரு தனிமனிதனுடைய தவறை அவரோடு முன்னால வச்சு அவர்கிட்ட அதை தவறை சுட்டி காட்டுவதற்கு வெட்கப்பட்டு, அந்த அல்லாஹு தஆலா வெட்க சுபாவத்தை கொடுத்திருந்தான். தாங்கள் வெட்கத்தோடு முழு வாழ்க்கையையும் அமைத்தால் என்பதற்கு நிறைய சான்றுகளை நாம் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து படிச்சு கொண்டே இருக்கலாம். அற்புதமான வாழ்க்கை, அழகான வாழ்க்கை. அதனாலதான் அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் முழு உம்மத்துக்கு மட்டுமல்ல முழு மனித சமுதாயத்துக்கும் முன்மாதிரி இருக்குது என்று சொல்றான். முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, ரசூலும் அல்ல, நபியும் அல்ல, முழு உலகத்துக்கும் உள்ளவர்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஷீரன் வ நதீரா, நபியே நாங்க உங்களை ரசூலாக ஆக்கி அனுப்பிக்கிறோம். யாருக்கு? லின்னாஸ், முழு மனிதர்களுக்கும். அது வெள்ளையர்களாக இருக்கலாம், கருப்பர்களாக இருக்கலாம், அரபியாக இருக்கலாம், அஜமியாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பணக்காரங்க இருக்கலாம். உலகத்தில் யாரெல்லாம் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, வாழ்ந்தார்களோ, வாழ போகிறார்களோ, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு பிறகு அத்தனை பேருக்கும் ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவருடைய வாழ்க்கையை யாரெல்லாம் வாழ தயாராகுவாங்களோ, வாழ்வார்களோ, அந்த வாழ்க்கை அது அழகான, அமைதியான, சந்தோஷமான, வெட்கங்கள் நிறைந்த அழகான வாழ்க்கையாக அமைந்திருக்கும். வெட்கமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். கண்ணியமானவர்களே, அல்லாஹு அக்பர். வெட்கம் பறிக்கப்பட்டு விட்டால், வெட்கம் இல்லாமலாகிவிட்டால் உலகத்தில் அனாச்சாரங்கள் தலைவிரிச்சாடும். இதுக்கு நல்ல ஓமானந்தான் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொன்னாங்க, இன்ன மிம்மா அதரக்கன் நாஸு மின் கலாமின் நுபுவத்தில் ஊலா, நுபுவத் அந்த எல்லா பகுதிகளிலும் கிடைச்ச ஒரு முத்தான பேச்சுத்தான், மக்களுக்கு கிடைச்ச முத்தான பேச்சுத்தான். சொன்னாங்க, இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷிஅத, வெட்கம் இல்லைண்டா வேண்டிய மாதிரி நடந்துக்கோ. இதா லம் தஸ்தஹி, உனக்கிட்ட வெட்கம் இல்லையா, நீ வெட்க சுபாவத்தோட வாழ ரெடி இல்லையா, ஃபஸ்னா மா ஷிஅத, வேண்டிய ஷிஅத்தன்னா நீ நாடிய வேண்டிய மாதிரி வாழ்ந்துக்கோ, நடந்துக்கோ, செஞ்சுக்கோ. இன்றைய உலகத்தில் நாம் அதை கண்கூடாக காணுகிறோம். வெட்கம் பறிக்கப்பட்டிருக்கிறது, வெட்கம் எடுக்கப்பட்டிருக்கிறது. வெட்கத்தை விட்டும் சமூகம் பறிகொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால கண்ணியமானவர்களே, நாங்க ஏற்கனவே சொன்னோம், வீட்டுக்குள்ள ஒரு இளம் யுவதி அல்லது ஒரு வாலிப பெண் அமைதியாக அடக்கமாக இருக்க வேண்டியவங்க. கண்ணியமானவர்களே, வெட்கம் இல்லாம ஊர்ல, ரோட்ல, பஜார்ல
தன்னை மறைச்சி வாழ வேண்டியவங்க அழகுகள் அலங்காரங்களை காட்டி கொண்டு திரியிறாங்கன்னா அது அடையாளம் என்ன? வெக்கம் இல்லாம போயிடுது. சொன்னாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வெக்கம் போனா எல்லாம் நடக்க ஆரம்பிச்சு. வெக்கம் இல்லாமல் ஆகிட்டா எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் ஒவ்வொரு மார்க்கத்துக்கும் ஒரு ஹுலுக் இருக்குதுன்றாங்க. இன்ன லிகுல்லி தீனின் ஹுலுகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒவ்வொரு மார்க்கத்துக்கும் ஒரு குணம் பண்பாடு இருக்கிறது. இந்த தீனுடைய பண்பாடு, இந்த தீனுடைய குணம் என்றா அல் ஹயா, வெக்கம் என்றார்கள். மார்க்கம் இஸ்லாம் தீன் இருக்குன்ற அடையாளம் என்ன? ஒரு வெக்கம் உள்ளவங்க இருப்பாங்க. ஆண்களும் தான், பெண்களும் தான், வாலிபர்களும் தான், வாலிப ஆண் பிள்ளைகளும் தான், வாலிப பெண் பிள்ளைகளும் தான் வெக்க சுபாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இது அவருக்கு தீனுடைய அடையாளமாக. எப்ப வெக்கம் இல்லாமல் ஆகுமோ அப்ப வர பக்குவம் இல்லாம போயிடும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எப்பொழுது வெக்கம் குறைய ஆரம்பிக்குமோ அப்ப கல்ல வர அவற்றை பேணுதல் பக்குவம் குறைய ஆரம்பிச்சு. எப்ப பக்குவம் குறைய ஆரம்பிக்குமோ, பேணுதல் குறைய ஆரம்பிக்குமோ, வமன் கல்ல வரஹு மாத கல்புஹு, அவருடைய உள்ளமே செத்து போய்த்திடும், இறந்து போய்த்திடும், மூத்தாகிடும். வெக்கம் குறையும் பொழுது அது பேணுதலை குறைச்சிடும். பேணுதல் குறையும் பொழுது அவருடைய உள்ளம் இறந்து போய்த்திடும். அதனால வெக்கப்படாம வேண்டிய கூட்ட போடுவார், வெக்கப்படாம வேண்டிய தவறு செய்வார். அதை கண்டுகொள், அதுல அது தவறு உண்டு கூட உணர மாட்டார். அந்த நிலை உருவாகிடும். ஏன்? வெக்கம் பறிக்கப்பட்டதுனால, வெக்கம் இல்லாமல் அதனால. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கிட்ட வெக்கத்தை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறான். வெக்கத்தை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறான். சொன்னாங்க, வெக்கம் தீனிலும் உள்ளது, தீனிலிருந்தும் உள்ளது என்று பேசுறவர் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இல்ல இல்ல, தீன் ஒரு பகுதி அல்ல, ஹுவ தீனு குல்லுஹு, வெக்கம் தான் முழு தீனும் என்று சொன்னார்கள். தீனுடைய பகுதியாக வெக்கத்தை பார்க்க வேண்டாம், வெக்கம் தான் முழு தீனும் என்று சொன்னார்கள். ஏன்? வெக்கம் உள்ளவர் அல்லாஹ்வோடு வெக்கப்படுவார். அல்லாஹ்வோடு வெக்கப்பட்டால் அல்லாஹ்வோட கடமைகள் அழகாக செய்வார். தொழுகையில பேணுதலாக இருப்பார், ஹலால்ல பேணுதலாக இருப்பார், ஹராத்தை தவிர்த்து கொள்வார், நியாயமானவராக இருப்பார், நேர்மையானவராக இருப்பார். அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வோடு வெக்கப்படுகிறார். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெக்கம் அவர்களோடு வெக்கப்படுவதாக இருந்தால் அந்த ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன அழகான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்களோ அந்த வாழ்க்கையாக இவர் வாழ ஆரம்பிப்பார். கண்ணியமானவர்களே, அதனாலதான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொல்றாங்க, என்ன? வெக்கம் என்றது முழு தீனும் என்று சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகும் பொழுது ஒரு அன்சாரி சஹாபி வெக்கத்தை பத்தி அவர் உபதேசம் செஞ்சு கொண்டிருக்கிறார். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தஅஹு, அவரை விட்டுடுங்க, அவர் தீனை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார். வெக்கம் தீனிலும் உள்ளது, தீனை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெக்கத்தை உபதேசம் செய்கிறவரை உற்சாகப்படுத்தினார்கள். ஆக கண்ணியமானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய மிக பிரதானமான குணங்கள்ல சிஃபாத்துல உள்ளதுதான் வெட்கத்தோடு வாழ்ந்தார்கள் என்பது. இன்றைய உலகத்துக்கு, இன்றைய சமுதாயத்துக்கு, வாலிபர்களுக்கு, வாலிப யுவதிகளுக்கு எல்லோருக்கும் அந்த சிஃபாத், அந்த குணம், அந்த பண்பாடு வந்துட்டா கண்ணியமானவர்களே, நாம் ஒரு வெக்கமுள்ள சமூகத்தை காணலாம். அது இல்லாமலாகிட்டால் குற்றங்கள் நிறைந்த, வெக்கங்களை இழந்த, மான மரியாதைகளை பறிகொடுத்த, தன்னுடைய கற்புகளையும் பறிகொடுத்த ஒரு சமூகத்தை நாம் கவலையோடு காண வேண்டிய ஒரு நிர்பந்த நிலை உண்டாகும். அதனால கண்ணியமானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அழகான பண்பாடான
நல்ல சிபத்தான அந்த வெட்கத்தை தன்னகத்தை கொண்டார்களோ அதுதான் இன்றைய எமது உலகத்துக்கு தேவையான அதிமுக்கியமான தற்பொழுது இது இன்றியமைய முடியாத ஒவ்வொருவரும் தன்னை அந்த வெட்கத்தோடு இணைத்துக் கொள்ள வேண்டிய தேவையோடு கடப்பாடோடு உள்ளோம். இல்லை என்றிருந்தால் மோசமான விளைவுகள் சமூகமயப்படுத்தப்பட்டு பயங்கரமான விளைவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்த நிலை உண்டாகும். எனவே வெட்க சுபாவத்தை நாம் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், மனைவிக்கும் சொல்லிக் கொடுக்கணும். எனது வீட்டில் வளரக்கூடிய வாலிபர்களுக்கும் வெட்க சுபாவத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தில் அவருடைய ஒவ்வொரு குணங்களையும் படித்து 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 அது வாழ்க்கையாக மாற்ற வேண்டும். அது ஒரு வரலாறாக நாம் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையை வரலாறாக மாற்றி நாம் மௌத்தாக வேண்டும். கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹு தஆலா அத்தகைய ஒரு சிறந்த ரசூலை தான் எங்களுக்கு தந்திருக்கிறான். ஏற்கனவே சொன்ன ஆயத்தில் சொன்னது போல அந்த ரசூல் எங்கள் ஊருக்கோ அல்லது முஸ்லிம்களுக்கு மட்டுமோ மட்டுப்படுத்தப்படவில்லை, அல்லாஹ் முழு மனிதர்களுக்கு மட்டும் தந்திருக்கிறான். வமா அர்ஸல்நாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு ரசூலாக அல்லாஹ் ஆக்கி அனுப்பி வச்சிருக்கிறான். எனவே அவருடைய ஒவ்வொரு பண்பாடுகளும் முழு மனித சமுதாயத்துக்கும் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். முழு மனித சமுதாயத்துக்கும் போய் தொடரணும், அவருடைய உள்ளங்களை தட்ட வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையாக அது மாற வேண்டும். மாறுகின்ற பொழுது நாம் நிச்சயமாக ஒரு நல்ல சூழலையும் நல்ல சமுதாயத்தையும் பண்பாடுள்ள உலகத்தையும் காணலாம். இல்லை என்றிருந்தால் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்ததை போல, அவர்களே சொன்னதை போல, இதாலம் தஸ்தஇ ஃபஸ்னா அம்மா ஷிஅத, வெட்கத்தை இழந்து விட்டால் நீ வெட்கத்தோடு வாழ ரெடி இல்லை என்றிருந்தால் வேண்டிய தவறை செய்ய ரெடியாகி விடுவாய், செய்வாய் என்று சொன்னதை போல கண்ணியமானவர்களே ஒரு மோசமான நிலைக்கு உலகம் தள்ளப்பட்டு விடும். எனவே அதிலிருந்து நாம் முதலாவது எமது வீட்டை பாதுகாக்க வேண்டும், எமது ஊரை பாதுகாக்க வேண்டும், எமது இஸ்லாமிய உம்மத்தை பாதுகாக்க வேண்டும், முழு சமுதாயத்தையும் பாதுகாக்க வேண்டும். அதற்கு மிக பொருத்தமானதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகான குணங்கள். அதுல விசேஷமாக வெட்க சுபாவம். வெட்கம் வந்துட்டால் திருப்போம் சொல்கிறோம், தவறு செய்ய முற்பட மாட்டார். ஏன்? வெட்கம் என்கிறது முதல்ல அல்லாஹ்வோடு வெட்கப்படுகிறது. ஒரு தவறு செய்யும் போது அல்லாஹ் பார்க்குகிறான், வெட்கப்படுவோடு வந்த அல்லாஹ்வோடு அவன் பார்க்கிறான் உணர்வு வந்து அந்த வெட்கம் வந்து விட்டால் தவறிலிருந்து தவிர்த்துக் கொள்வார்கள், தவறிலிருந்து தூரமாகி விடுவார்கள். இப்படி தவறு செய்வதை விட்டும் தடுப்பதற்கு வெட்க சுபாவமும் பிரதான காரணமாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேலான நல்ல குணங்களை எமது வாழ்க்கையோடு இணைத்துக் கொள்வதோடு விசேஷமாக வெட்க சுபாவத்தையும் நாம் வாழ்க்கையோடு அமைத்து அவைகளை ஊர்மயப்படுத்தி உலகமயப்படுத்தி அந்த வெட்கம் நிறைந்த உலகமாக, வெட்கம் நிறைந்த வீடுகளாக, வெட்கம் நிறைந்த ஊர்களாக நமது ஊர்களை ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னிப்பாயாக, எமது மாதா பிதா கூடிய பாவங்களை மன்னிப்பாயாக, பூரா மூமின்களை முஸ்லிம்களை மன்னிப்பாயாக, அச்சமற்ற பயமற்ற வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தில் இருந்து கொண்டு அவர்களுடைய ஒவ்வொரு சிஃபாத்துகளையும் நாம் பேசி கேட்டு யா அல்லாஹ் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், இவைகள் எல்லாம் அந்த ஹபீபுடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையாக ஆக்கணும் என்ற நோக்கத்தோடு செஞ்சு கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், அந்த நபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு நல்ல குணங்களையும் எமது குணங்களாக நீ ஆக்கிடியா அல்லாஹ். அவருடைய ஒவ்வொரு சிஃபாத்துகளையும் எங்களுடைய வாழ்க்கையில நீ அமைச்சு தந்திரியா அல்லாஹ். அவர்கள் வாழ்ந்து காட்டி அழகான வாழ்க்கை முறையை எமது வாழ்க்கையாக நீ அமைச்சு தந்திரியா அல்லாஹ். குறிப்பாக வெட்கமுள்ள சமூகமாக எங்களை வாழ வச்சிரியா அல்லாஹ். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வாலிபர்கள், வாலிப யுவதிகள், வாலிப ஆண்கள் எல்லோரும் யா அல்லாஹ் வெட்கத்தோடு வாழக்கூடிய
வாழ்க்கையை நசீபாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், நீயும் வெக்கப்படக்கூடியவன் தான் என்று ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீயும் வெக்கப்படக்கூடியவன் தான். யா அல்லாஹ், உன்னுடைய அன்பு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரொம்ப வெக்கத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவருடைய வாழ்க்கையே வெக்கமாகத்தான் இருந்திருக்கிறது. யா அல்லாஹ், அந்த மேலான வெக்க சுபாவத்தை, அந்த மேலான சிபாத்துக்கு சொந்தக்காரர்களாக எங்கள் ஆக்கிடியா அல்லாஹ், எமது பிள்ளைகள் ஆக்கிடியா அல்லாஹ், மனைவிமார்கள் ஆக்கிடியா அல்லாஹ், எமது ஊர் மக்கள் ஆக்கிடியா அல்லாஹ், முழு இஸ்லாமிய உம்மத்தையும் ஆக்கிடியா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேலான அழகான வழிகாட்டலை எல்லோரும் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். அதுதான் முழுமையான அழகான வாழ்க்கை திட்டம். யா அல்லாஹ், அங்கதான் பண்பாடே இருக்குது. யா அல்லாஹ், அந்த வாழ்க்கை நாங்கள் எல்லோரும் வாழணும். யா அல்லாஹ், நீ தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தை அதற்கான ஒரு தலையங்கமாக வைத்து ஒவ்வொரு ஊர்களாக ஜம்இயத்துல் உலமாவுடைய முயற்சியை கொண்டு யா அல்லாஹ் ஷமாஇல் திர்மிதி என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலான வாழ்க்கை நடைமுறைகள் ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. யா அல்லாஹ், அவைகளை வாழ்க்கையோடு அமைத்துக் கொள்ள எல்லோருக்கும் நீ தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். இந்த முயற்சிகளை கபூல் செஞ்சுக்க யா அல்லாஹ். இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், நோய் இல்லாத வாழ்க்கையை தா யா அல்லாஹ், கடன் இல்லாத வாழ்க்கையை தா யா அல்லாஹ், நிம்மதியாக வாழ வச்சிரியா அல்லாஹ். பலஸ்தீனிய உறவுகளுக்கு உதவி செஞ்சிரியா அல்லாஹ், பலஸ்தீனிய மக்களுக்கு உதவி செஞ்சிரியா அல்லாஹ், எல்லா வகையிலும் உதவி செஞ்சிரியா அல்லாஹ். நிம்மதியோடு வாழ வச்சிரியா அல்லாஹ். பைத்துல் மக்திஸை மீட்டி திருப்பி தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், உலகம் எல்லாம் முஸ்லிம்களை கண்ணியத்தோடு வாழ வச்சிரியா அல்லாஹ். முஸ்லிம்கள் முஸ்லிம் எல்லாம் எல்லோரும் ஒற்றுமையோடு சந்தோஷமாக வாழக்கூடிய உலகமாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், இஸ்லாத்தை முஸ்லிம்களை கண்ணியப்படுத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன கைர்கள் நலவுகளை கேட்டார்களோ எல்லா கைர்கள் நலவுகளை எங்களுக்கும் பங்கு தந்திரியா அல்லாஹ். என்னென்ன ஷர்றுகள் கெடுதிலிருந்து பாதுகாப்பு தேடினார்களோ எல்லா ஷர்றுகள் கெடுதிலிருந்து எங்களையும் எல்லோரையும் பாதுகாக்கிறியா அல்லாஹ். துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.